வணக்கம். நம்ம உகரம் தமிழ் வகுப்புல நம்ம தொடர் அமைத்தல் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மொழிபெயர்த்தல் டிரான்ஸ்லேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். உங்க பாடப்பகுதியில சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சில சொற்றொடர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்லயும், தமிழ்ல இருக்கிறத இங்கிலீஷ்லயும் நீங்க இப்ப மாத்த போறீங்க. இப்ப ஆல்ரெடி நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால உங்களுக்கு கிராமர் ஒரு பிரச்சனை இல்ல. அதே மாதிரி இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அந்த அதுக்கு எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால உங்களுக்கு இந்த வெக்காபுலரி வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதே சமயம் சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிக்ஷனரி வச்சுக்கோங்க. டிக்ஷனரி வச்சுக்கிட்டு நீங்க இப்ப இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னா, இப்ப கண்ட்ரி அப்படின்னா உங்க நாடுன்னு தெரியும். சப்போஸ் நீங்க எழுதுற சமயத்துல கண்ட்ரினா என்னன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுன்னா டிக்ஷனரி ஓபன் பண்ணி கண்ட்ரினா என்னன்னு பார்த்து நீங்க என்ன பண்ணணும், அதை அப்படியே அந்த சொற்றொடர் அந்த சென்டென்ஸ்க்கு தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுவே தமிழ்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ் மீனிங் தெரியல அப்படின்னா அதுக்கும் அதே டிக்ஷனரி தான். சரிங்களா? டிக்ஷனரி வச்சுக்கோங்க. டிக்ஷனரி அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்கும் இல்லையா? அது ஆல்ரெடி எல்லார் வீட்லயும் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அப்படியே மீறி உங்களுக்கு சிலதுக்கெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா, நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு பிரச்சனை இல்லன்றதுக்காக தான் நான் அத சொல்றேன். ஒரு இது பண்ணுங்க. ப்ரிப்போசிஷன் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஒரு இது பண்ணுங்க. நான் அதுலேருந்து உங்களுக்கு கைட் பண்றேன். சரிங்களா? இப்ப இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க் யூ.